கண்மணி அன்புடன் சரியில்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அன்பு பாத்தீங்கன்னா நம்ம கண்மணியவே நினைச்சிட்டு இருக்காங்க. கண்மணியும் அன்புவை தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அன்பு நம்ம மேல எந்த அளவுக்கு வெஞ்சன்ஸ் வச்சிருந்தா இடியப்ப பத்தி பேசினாங்க. அதே மாதிரி இப்ப வரைக்குமே அவர் செஞ்ச தப்ப உணரவே இல்லைன்னு சொல்லிட்டு கண்மணி இன்னும் பயங்கர கோபத்துல இருக்காங்க. அப்ப காவேரி கிட்ட அவங்க தங்கச்சி சொல்றாங்க, என்னக்கா இது, இவங்க 2 பேரும் அதுக்கு முன்னாடினா கூட ஏதோ லைட்டா எலியும் பூனையும் மாதிரி இருந்தாங்க. இப்ப என்ன இவ்ளோ கோவத்துல இருக்காங்களேன்னு எல்லாம் சொல்லிட்டு இப்ப காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது தாண்டி எதுவும் தெரியல, நம்ம பாட்டுக்கு தேன்மொழி கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும். என்னன்னு தெரியுமா, அவங்கள ஓபன் பண்ணி விட்டுடு, எதுக்காக ஸ்டோர் ரூம்ல அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கணும் போலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு இப்ப நம்ம அன்பு வராங்க. அன்பு கையில கட் போட்டுருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே காய் கட் பண்ணும்போது நம்ம அன்புக்கு அடிபட்டிருக்கும்ல, அந்த கையோடவே அன்பு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த காவேரிக்கு மனசு பொங்குது. உடனே கண்மணி இருக்காளான்னு பாக்குறாங்க. கண்மணி இருக்கிறதுல சரி நம்மளே போயிட்டு மாப்பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கை என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல லைட்டா கட் பண்ணிக்கிச்சு, வெஜிடபிள்ஸ் எதுவும் கட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. நீங்க எதுக்காக மாப்பிள்ள கஷ்டப்படணும், கொடுங்க உங்களுக்கு நான் சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப அன்புக்காக காவேரி சமைச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் கண்மணிக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா, கோவமா இருக்கிறவ பத்திரகாளியா மாறிடுவான்றாங்க. 1000 தான் இருந்தாலும் நீங்க என் வீட்டு மாப்பிள்ள, நீங்க கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு என்னால எப்படி இருக்க முடியும், என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. அவ கோவப்பட்டா கோவப்படட்டும், எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கண்மணிக்கு எதிராகவும் அன்புக்கு சப்போர்ட்டாவும் காவேரி பேசிட்டு இருக்காங்க. உடனே அன்புக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அத்தன்றாங்க. மாப்பிள்ள, இந்த வார்த்தையை உங்ககிட்ட கேட்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன விஷயம்ன்றாங்க. இல்ல, நாங்க தரக்குறைவா பேசினது உங்களை இல்ல, கண்மணிய எதிர்த்து பேசணுன்றதுக்காகவும் அப்ப இருந்த சூழ்நிலை, அதனால அப்படி பேசிட்டேன்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்ட காவேரிக்கு உங்களை பத்தி எனக்கு தெரியாதா, கண்மணி ஒரு பக்கம் பேசினது தப்புனா நீங்க பேசினது தப்பு தானேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சாரி மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அன்பு மன்னிப்பு கேக்குறாங்க. இங்க பாருங்க, எனக்கு உங்க மேலெல்லாம் எந்த கோபமும் கிடையாது. நான் உங்ககிட்ட பேசலானா கண்மணி அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவான். தேவையில்லாம உங்களுக்கு எதுக்காக மன கஷ்டம், அதனாலதான் உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி நான் இருந்தேன். என்னை மன்னிச்சிடுங்க அத்தைன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இருக்கட்டும் மாப்பிள்ள, இன்னாங்க சமைச்சிட்டேன் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. கண்மணிக்கு தெரியாமையே காவேரி கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அன்பு ஸ்பூன் வச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா கண்மணி அங்க வராங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அன்பு. என்ன பண்றது, இவரு நேரத்துக்கு சாப்பிட்டு மாத்திரை போடல, சுகர் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு கண்மணி என்ன பண்றாங்கன்னா நேரா போறாங்க. அங்க போயிட்டு யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. யாரும் இல்லாததை பார்த்ததும் சரின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா உடனே இப்ப அன்புக்கு இன்னாங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. இத பார்த்ததுமே பயங்கரமா ஷாக் ஆகுது காவேரிக்கு. யாராவது வராங்களா இல்லையான்னு பார்த்து அவ புருஷனுக்கு ஊட்டத்துக்கு கூட அவ அப்படி தயங்கிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு இவளுக்கு ஈகோன்னு சொல்லிட்டு நேரா காவேரி பாக்குறாங்க. உடனே என்ன கண்மணி, உன்னுடைய புருஷனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்க போறீங்கன்னு சொல்றாங்க. இது எல்லாமே நான் செய்யறேன்னா அது மனிதாபியமான ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். இப்ப வரைக்கும் அவருக்கு உதவி நான் பண்ணிட்டு இருக்கேன். இவர் சரியா சாப்பிடலன்னா இவருக்கு சுகர் லோ ஆக, அதனாலதான் இவருக்காக நான் சமைச்சிட்டு இருக்கேன் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் ஏதோ ஒண்ணு, எனக்கு தேவை நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். எப்படி இருந்தா என்னன்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதும், அம்மா உன் கற்பனை கோட்டையே கட்டாத, இவருக்கு நான் உதவி பண்றதுக்கான காரணம் என்னன்றதை உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். அதே மீறி திரும்பவும் இத பத்தி பேசினா என்னமா அர்த்தம்னு சொல்லிட்டு கண்மணி கோவப்பட்டு போயிடுறாங்க. உடனே காவேரி நம்ம பாட்டுக்கு பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிருந்தாலே எந்த பிரச்சனையும் வந்திருக்காது போலயே, இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்றாங்க. அன்பும் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறுறாங்க. மனசு மாறி நம்ம கண்மணியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு கண்மணி கிட்ட அன்பு மன்னிப்பு கேட்டு கண்மணி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ அன்பு முடிவு எடுப்பாங்களா, இல்ல ஈகோ தான் எல்லாத்துக்குமே காரணம், அதனால நம்ம எப்படியும் இப்படியே இருந்துடலாம்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட பகையாவே அன்பு இருக்க போறாங்களா, இத சாக்கா வச்சுக்கிட்டு வெளியில அன்போட லைஃப்ல வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்களா, அதுக்கு அன்பு இடம் கொடுப்பாங்களா, இதனால என்ன மாதிரியான பிரச்சனையெல்லாம் கண்மணி சந்திக்க போறாங்கிறத
வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.